ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திருக்கார்த்திகை. நான் பச்சரிசி தெளிக்க மில்லுக்கு போனேன். இன்றைக்கி லன்ச் சாம்பார், அவியல் ஒரு பிடி பிடிச்சிட்டு பூஜை பொருட்கள் வாங்கினேன். வாழைப்பழம், பூ, ஓலை கொழுக்கட்டை பண்ண போகிறதுனால ஓலை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பச்சரிசியை ஒரு பவுலில் போட்டு கருப்பட்டியை நல்லா இடித்து பாகு காய்க்கிறேன். பாகு காய்ச்சிட்டு அதுக்குள்ளே ஏலக்காவை நல்லா தட்டி உள்ளே போட்டு பச்சரிசிக்குள்ளே எள்ளு போட்டு சிறுபருப்பை நல்லா வறுத்துட்டு அந்த பச்சரிசிக்குள்ளே போட்டு பாகுக்குள்ளே நல்லா சுக்கை தட்டி உள்ளே போட்டு நல்லா ஓலையை நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த பாகுக்குள்ளே மண் இருக்கும், அதனால் அதை நல்லா அரிச்சிட்டு அந்த பாகையும் அந்த மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிடிச்சிட்டு அதை நல்லா அந்த ஓலைக்குள்ளே வச்சு மூடி இட்லி சட்டியில் போட்டு அவிச்சிட்டு இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஓலை கொழுக்கட்டை இருக்குங்க. வச்சு சாமி கும்பிடுவாங்கங்க. சாமி கும்பிட்டுட்டு வீடு ஃபுல்லாக வெளிச்சமாக வச்சுருப்பாங்கங்க. எல்லார் வீட்லேயும் முன்னாடி கண்டிப்பாக விளக்கு ஏற்றி வச்சுருப்பாங்கங்க. இன்றைக்கி திருக்கார்த்திகை, ஒரு மாதம் எல்லாருமே திருக்கார்த்திகைக்கு விரதம் இருப்பாங்கங்க. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ண